அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு தெரு வியாபாரி உணவு வண்டி ஒன்றை வச்சுட்டு சுவையான பர்கர்களை ஒவ்வொன்றையும் $5 விற்கிறார். ஆனால் யாருமே அதை வாங்கலை. ஒரு நாள் அவர் ஒரு பலகையில் இவ்வாறு எழுதி வைக்கிறார். என்னென்னு? வரையறுக்கப்பட்ட சலுகை, 10 பர்கர் மட்டுமே மீதம். அதாவது இனி பர்கர் இல்லை, வெறும் 10 பர்கர் தான் இருக்குது, இவ்வளோதான் மிச்சம் இருக்குது. 10 பர்கரை விட்டால் இதுக்கு மேலே பர்கர் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு கொஞ்ச நிமிஷங்கள்லேயே மக்கள் எல்லாம் வரிசையாக நின்று அந்த வாங்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அதை வாங்குறாங்க. அவர் உடனே அத்தனையும் வித்து தீர்த்துட்டார். அடுத்த நாள் அவர் மறுபடியும் அதே பலகையை வைக்கிறார். என்னென்னு? வரையறுக்கப்பட்ட சலுகை, 10 பர்கர்கள் மட்டுமே வீதம். மறுபடியும் அடுத்த நாளும் எல்லாத்தையும் வித்துட்டார். மக்களுக்கு நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, ஒருபோதும் நம்மெல்லாம் உணர்ந்துக்கிறதே இல்லைங்க. அதாவது அவர்கிட்ட கண்டிப்பாக வரம்பற்ற அளவுக்கு நிறைய பர்கர்ஸ் இருக்குது. ஆனால் பற்றாக்குறையை அவர் செயற்கையாக உருவாக்குறார். நம்மளுக்கு எப்பவுமே இப்படி ஒரு பற்றாக்குறையை உருவாக்கிட்டோம்னா நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவோம்? கிடைக்கவே கிடைக்காத பொருள் மாதிரி போய் வாங்கி வச்சுக்குவோம். இந்த கொரோனா டைம்லலாம் இந்த சனிக்கிழமை ராத்திரி 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் மட்டன் சிக்கன் வாங்கினோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்படி அதாவது பற்றாக்குறை தேவைகளை உருவாக்குதுங்க. சில நேரங்களில் அரிதாகவும் தோண வைக்குது. என்றைக்குமே இந்த மாதிரி விற்கிறவங்களுடைய புத்திசாலித்தனமே அவங்க விற்கிற பொருளை சந்தைப்படுத்துதலில் தாங்க இருக்குது. நம்ம தாங்க ஏமாந்து போயிடுறோம். சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.